Hi, this video is for freshers who are all going to apply for the job. Okay, நம்ம ஈஸியாக படித்து முடிச்சிருவோம். படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட அல்டிமேட் டார்கெட்டே வேலைக்கு போகணும் அப்படின்றது தான். நம்ம வேலைக்கு போகணுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்தாகணும், ரெசுமே. அந்த ரெசுமே எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாமா? நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது, நிறைய ஆப் கூட இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீட் ஒன் திங், மைக்ரோசாஃப்ட் வேர்ட். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு ஃபார்மலான டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் சைஸ் இருக்கும்ல, அது 10 ஆர் 11 அதில் வச்சுக்கோங்க. 11 இஸ் த ரைட் ஒன். ஓகே, 11 வச்சுக்கோங்க. உங்கள் நேம் போல்ட் லெட்டர்ஸில், ஓகே, டார்க் கலரில் இன்னும் நல்லா போல்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள் நேம் வந்து ஃபுல் லீகல் நேமாக இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்து உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் along with your email ID and the phone number also. After that, உங்களோட கரண்ட் லொக்கேஷன், நீங்கள் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கீங்க, நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஜாப் தேடிட்டுருக்கீங்க, அதை போட்டுக்கோங்க. அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் சம்மரி, நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன தெரியும் அதுன்ற மாதிரி போட்டுக்கிறது. அடுத்தது உங்களை ஸ்கில் செட், உங்கள் காலேஜில் நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போ சிஎஸ்சி இருக்குன்னா அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்ருப்பீங்கள்ல, அது போட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷ்னல் க்ரெடென்ஷியல்ஸ், எஜுகேஷன், டிகிரி, அந்த டிகிரி போட்டுட்டு டிகிரி பக்கத்தில் எந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆனீங்கன்றதை மறக்காமல் போட்டுருங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ், எந்த காலேஜில் எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க அப்படின்றது கண்டிப்பாக மறக்காமல் போட்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பீங்கள்ல, அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. அதில் போட்டுருங்க. அதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவீங்க தெரியுமா, உங்களோட ஃபுல் அட்ரஸ் கொடுக்கறது. நோ, தேவையே இல்லை உங்களோட ஃபுல் அட்ரஸ். மேரிடா சிங்கிளா, நோ நீட் ஆஃப் தட். அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நோ, உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் தேவையே கிடையாது. தீஸ் திங்ஸ் வில் பி டன் த்ரூ பிஜிவி, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் பார்த்துப்பாங்க. உங்கள் ரெஸ்யூமேவிலே அது இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற அவசியமும் கிடையாது. ஃபோட்டோ போட்டே ஆகணும் அப்படிலாம் இல்லை. அண்ட் நீங்கள் அலைன் பண்ணுற ரெஸ்யூமே 1 by 1 ப்ராப்பராக ஒரே சைஸில் இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சில பேர் வந்து பேரலாக இந்த சைடு ஒரு கொஞ்சம் ரெசுமே, இந்த சைடு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் போடாதீங்க. டோன்ட் கிவ் எனி கலர் ஆன் தட். எந்த கலர்ஸுமே கொடுக்காதீங்க ரெசுமேல. பிளாக் இஸ் ஃபேர் எனஃப் அண்ட் இட் வில் பி த ப்ரொஃபஷ்னல் ரெசுமே. I'm damn sure because I worked as a recruiter. This is how we will submit the resume to the MNCs, the top MNCs. Okay, so take a tip on that or good for your resume. Bye bye.